ஒரு சிறப்பு தரிசனம். எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்தியா மேலும் மேலும் நல்லா சிறந்த வளர்ச்சி அடையணும். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு வளர்ச்சியடைந்த பாரதம் 2047. இந்த வளர்ச்சியடைந்த பாரதம் நல்லா இருக்கணும். அதுக்கு பிரதமர் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கணும் அப்படின்ட்டும் நம்மளுடைய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் வேண்டிக்கிட்டேன். அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் திமுக என்ற அரக்கன்ட்ட சிக்கி சீரழிகிறாங்க. அவங்ககிட்டருந்து விடுதலை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணுன்னு நரசிம்மர்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். வர 23ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திருப்பரங்குன்றத்தில் அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு வீடுகள் தெருக்கள்லையும் கூட நாம் அனைவரும் இணைந்து கந்தசஷ்டி பாராயணம் பாட வேண்டும் என்பது நம்முடைய இந்து முன்னணி அனைத்து இயக்கங்களின் சார்பாக பொதுமக்களுக்கு கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அங்கே திருப்பரங்குன்றத்தில் வருகிற கார்த்திகை தீபத்தன்னைக்கு அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை கூட இன்னும் மதிக்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும், அங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாம் வீடுகளிலேயே கார்த்திகை வர 23ஆம் தேதி அன்றைக்கு கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோம் என பொதுமக்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி நாம் வேல் யாத்திரை ஒரு மிக பிரமாதமாக நடத்தினோம், வேல் பூஜை செய்தோம். அதே போல் அந்த கந்தசஷ்டி கவசத்தை அவமதித்தவர்களை கண்டித்து, கருப்பர் கூட்டத்தை கண்டித்து பொதுமக்கள் கொரோனாவை தாண்டி கூட வீடுகளில் இருந்து அந்த வேல் பூஜை செய்தார்கள். அதே போல் அவர்கள் வீடுகள், அவர்களுடைய பக்கத்தில் கோயில்களில் கந்தசஷ்டி பாட வேண்டும். இந்த திமுக அரசாங்கத்திற்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதோடு வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய மதுரைக்கு வர இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறாங்க. எப்படி மதுராந்தகத்தில் போன மாதம் ஒரு மிக பிரம்மாண்டம் எழுச்சியான ஒரு மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் நடந்தது. அதே போல் இப்போ மதுரையில் வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், ஐயா ராமதாஸ் அவர்களும், அண்ணன் டிடிவி அவர்களும், ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டு ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் ஏற்கனவே நம்மளுடைய மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திலேயே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு திமுக அரசாங்கம் வீட்டுக்கு செல்வதற்கான ஒரு வழியை அந்த கூட்டம் கொடுத்திருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போகும், நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சிக்கு வரும். ஏன் கூட்டணிக்கு வரணும் வரல என்பது அந்தந்த கட்சியினுடைய முடிவு, அந்த கட்சியை அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர், ஒரு பொறுப்பு இல்லாமல், நான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், ஒரு பொறுப்பில்லாத வார்த்தை, ஒரு பொறுப்பில்லாத ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். அதாவது எதிர்க்கட்சிகள் எப்பயுமே ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிகளாக இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த 12 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம எல்லாம் இது மாதிரி எப்பயுமே எதிர்க்கட்சிகளை சொன்னது கிடையாது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். அதாவது அப்போது இது என்ன காட்டுதுன்னா, ஸ்டாலினுக்கு ஒரு பயத்தை காட்டியிருக்கிறது. ஸ்டாலின் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக வளர்ந்து வரதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நாங்கள் எல்லோரும் அவர் என்டிஏவில் இருந்து பாராளுமன்றத்தில் இருந்தார். அதை நான் சொன்னேன், எந்த ஒரு கட்சியும் யார் கூட கூட்டணி போகணும், யார் கூட கூட்டணி இல்லை இருக்க வேண்டாம் என்பது அந்தந்த கட்சிகள் எடுக்கிற முடிவு தான். திமுகவினுடைய ஊழல் எந்தளவுக்கு தமிழ்நாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிலிருந்து 890 கோடி ரூபாய்க்கு, 888 கோடி ரூபாய்க்கு இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்மளுடைய டிஜிபிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த டிஜிபி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை.
மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் கடிதம் எழுதுறாங்க. 3 முறை கடிதம் எழுதியும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. உயர்நீதிமன்றம் தலையிட்டு நேற்றுக்கு உயர்நீதிமன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? ஸ்டாலின் ஊழலுக்கு துணை போகிறார், குற்றவாளிகளுக்கு துணை போகிறார். ஊழலை ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள். சார், செயற்கை நுண்ணறிவு மாநாடு 2026 இப்போ என்னையோட நிறைவடையுது. $100 கோடி வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்திய அரசு. இதனுடைய எதிர்காலம் எப்படி சார்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில்நுட்பத்தை எப்பயுமே நம்மளுடைய நாட்டில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டு எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் கூட நேற்றைக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 30-40 நாடுகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷன் ஏஐயை வந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றதை 6 நாட்களாக மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடந்திருக்கு. அதில் பல்வேறு நாடுகள், பல்வேறு தொழில் நிறுவனங்கள், அவர்களுடைய முதலீடுகள்லாம் கூட இந்தியாவில் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த முதலீடுகள், இந்த முதலீடு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வளமாக்குவதோடு நம்மளுடைய இளைஞர்களை வேலை வாய்ப்பு உருவாக்குவதோடு இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குகின்ற ஒரு இந்த மாநாடாக இந்த மாநாடு இருக்கும்.